ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக கணக்கெடுக்க வரப்போகிறாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நாட்டில் எத்தனையோ மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுடைய குடும்பம், வீட்டு வசதி, அடிப்படை வசதி தகவல்களை சேகரிக்கும் இந்திய அரசுடைய மிகப்பெரிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இது ஆகும். இந்த தகவலை எதிர்கால அரசுடைய திட்டத்திற்கும் வளர்ச்சிக்கும் இது திட்டங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த முறை முதன்முறையாக சுய கணக்கீடு மூலமாகவும் கூட இந்த வசதியை நம்ம பண்ணிக்கலாம். ஜூலை 17 முதல் 31 வரைக்கும் உங்களுடைய குடும்ப விவரங்களை ஆன்லைன் மூலமாகவும் கூட சுய விவரங்களை போடலாம். நான் வெப்சைட்டும் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி 4வது என்ன அப்படின்னா, உங்களுடைய பதிவு செய்யக்கூடிய இந்த பதிவு SCID அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். அந்த ஐடி கிடைச்சதுக்கப்புறம் பத்திரமா வச்சுக்கோங்க. அது கணக்கெடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்ததுக்கப்புறம் அந்த ஐடியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டுமே போதும். மறுபடியும் அந்த தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆகஸ்ட் 1 முதல் 30 வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்கும். அரசு அடையாள அட்டையோட வீடு தேடி நமக்கு வருவாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். ஸோ அவங்களுக்கு சரியான மற்றும் முழுமையான தகவல்களை நம்ம வழங்கி ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதும் அரசாங்கத்துடைய முக்கியமான வேண்டுகோள். உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு இணையதளத்தை பார்வையிடுங்க. இந்த இணையதளத்தை கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். சரியான தகவல்களையும் சரியான திட்டமிடல் வளமான இந்தியா, இந்த தகவல்களை நம்ம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தவறாமல் பகிர்ந்து உங்களுடைய சுய கணக்கீடையும் நீங்கள் தொடங்குங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியலனாலும் கூட நாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல, மறக்காமல் எல்லோரும்